கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு மாலை செய்தி கர்த்தர் கடந்த சில வாரங்களாய் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம், கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் என்கிற வார்த்தையிலே தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டே வரார். காலையிலே நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை பல மாதங்களாய் கிறிஸ்துவில் ஒரு மனம் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் பேசிக்கொண்டே வரார். கடந்த சில நாட்களுக்கு கடந்த சில வாரங்களாய் கர்த்தர் ஒரு நபரை குறித்து சொன்னார். கர்த்தர் வேதத்திலிருந்து ஒரு நபரை குறித்து சொன்னார். யார் என்று சொன்னார்? ரூத்தை குறித்து சொன்னார். ரூத் அவர்கள் மோப் தேசத்திலே பிறந்த ஒரு மகள், பரிசுத்தம் இல்லாத ஒரு தேசம், கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு தேசம், விக்கிர ஆராதனைகள் நிறைந்த ஒரு தேசம். அந்த மகளை பெற்றவர்களும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அல்ல, அருவருப்பான காரியங்களையே நடத்தி தேவனுக்கு கோபத்தை மூட்டுகிற ஒரு சந்ததி. தேவன் 10 தலைமுறையாய் தேவன் பெண்ணுக்கு தள்ளி வரவே கூடாது என்று சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லி தேவன் தள்ளி வைத்த ஒரு சந்ததி. அந்த சந்ததியின் வழியிலே வந்தவர்கள்தான் ரூத். பெத்லகேமிலே கர்த்தருடைய தேசத்திலே கர்த்தர் இருதயத்துக்கு பிரியமான இடத்திலிருந்து ஒரு குடும்பம் புறப்பட்டு வருகிறது. ரூத்தும் அது நகோமியும் நகோமியுடைய கணவனும் 2 பிள்ளைகளும் வருகிறார்கள். பஞ்சம், பெத்லகேமிலே பஞ்சம் என்று அறிந்து புறப்படுகிறார்கள். அநேகர் சொல்லுகிறார்கள், நீங்கள் போக வேண்டாம், இது தேவன் அனுமதித்த பஞ்சம், இந்த பஞ்சத்தில் தேவன் நம்மளை விட்டுற மாட்டார், இந்த வறட்சியில் நம்மளை தேவன் கைவிட்டுறவே மாட்டார். பலவிதமான இழப்புகள், பல காரியங்களை நாம் கேள்விப்பட்டாலும், நஷ்டங்களை கேள்விப்பட்டாலும் நாம் எதை கண்டும் நாம் அசந்திராதபடி நாம் இங்கேயே இருப்போம், தேவன் தந்த இடத்திலே இருப்போம், இடம் பெயர்ந்து போயிடவே கூடாது என்று எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவர்களுக்கு யார் யார் என்னென்ன ஆலோசனைகளை கொடுத்தார்களோ அந்த ஆலோசனைகளை கேட்டு மோவாப் தேசத்துக்கு கடந்து போய்விட்டார்கள். தேவன் இல்லாத ஒரு தேசம், தேவன் விரும்பாத ஒரு தேசம், அந்த தேசத்தின் குடிகள், அதனுடைய வாழ்க்கை முறைகள் எதுவுமே தேவனுக்கு பிடிக்காது. ஆனால் வியாபார ரீதியாய் சம்பாதிக்க வேண்டும், நன்றாய் வளர்ந்து வந்துடலாம் என்ற சூழ்நிலையில், பஞ்சத்தை தவிர்த்து விடலாம் என்ற சூழ்நிலையிலே கடந்து போனார்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். இவர்கள் கண்மலையினுடைய நிழலை விட்டு இவர்கள் கடந்து போனால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அழிவு வரும் என்று தேவனுக்கு மிக நன்றாக தெரியும். நகோமி தன் கணவனுக்கு கட்டாயம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒருவேளை நகோமி சொல்லியிருப்பார்கள், வேண்டாம், நம்ம எவ்வளோ காலம் பொறுத்தோம், இன்னும் கொஞ்சம் காலம், இவ்வளோ பஞ்ச காலத்தை தாங்கிட்டோம் கர்த்தரால, இன்னும் கொஞ்சம் நம்ம தேறிடுவோம், நம்ம வந்துடுவோம் என்று சொல்லியிருப்பார்கள். கணவர் அதை கேட்டிருக்கவே மாட்டார். விலாவரியாய் நம்ம வேதத்தில் போய் பார்த்தால், நம்ம அதன் ஊடாக பார்த்தால் இதை அறிஞ்சு கொள்ளலாம். இதை மேலோட்டமாய் பார்த்தால் அறிந்து கொள்ளவே முடியாது. போகிறார்கள், கொஞ்ச காலம் நல்லா தான் இருக்குது, வியாபாரம் அருமையாக நடக்குது, செம்மையாக நடக்குது, நாம் எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பது போல் அவர்களுக்கு தோன்றுகிறது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்த பிறகு அங்கே கணவர் மரித்து விடுகிறார். பிறகாலே 2 பிள்ளைகளுக்கும் அந்த தேசத்தின் பெண்களையே திருமணம் செய்து கொள்கிற ஒரு நிலை வருகிறது. திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதிலே தான் ஒருவர் ரூத் 2வது மருமகளாய் வருகிறவர்கள் ரூத். ஆனால் அந்த 2 மகன்களுடைய பெயர்களும் வேதத்தின்படி தேவனுக்கு பிரியமில்லாத பெயர்கள். ஒன்று நோய், ஒன்று பலவீனம் என்ற பெயருக்கு தக்கபடியே அவர்கள் வாழ்க்கையும் முடிவுக்கு வருது. கணவனை இழந்து விட்டார்கள், 2 மகன்களை இழந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் தன் வீட்டார் யாரும் இல்லை, கர்த்தரும் அந்த மகளை தவிர யாருமே கிடையாது. அவ்வளவு கசப்பின் வேதனையில, இழப்பின்ல அந்த மகள் ஈடு செய்ய முடியாத நிலைமையில இருந்தாலும் நகோமியின் உள்ளத்திலே தேவன் இருந்து கொண்டுதான் இருந்தார். நகோமியின் வாழ்க்கையை பார்த்து தான் ரூத்தே சர்வ வல்லமை உள்ள தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தன் மாமியார் மூலமாக ருசிக்க ஆரம்பித்தவர்கள். அவர்கள் மூலம்தான் தேவனை, ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை அறிய அப்படியே அறிந்து கொண்டே வந்தார்கள். பிறகு ஒரு முடிவு எடுக்கிறார்கள்.
கர்த்தர் பெத்லெகேம் பக்கம் திரும்பி விட்டார், தம் மக்கள் பக்கம் திரும்பி விட்டார், வறுமையை நீக்கிவிட்டார், பஞ்சத்தை நீக்கிவிட்டார், அங்கே செழிப்பை கட்டளையிட்டு விட்டார் என்று கேள்விப்பட்டது கொஞ்ச நாட்களுக்குள்ளே முடிவெடுக்கிறார்கள். நாம் சொந்த தேசத்துக்கு திரும்பி போவோம் என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுக்கும் போது 2 பேர்கிட்ட சொல்கிறார்கள். ஓர்பால் கிட்ட சொல்கிறார்கள், இவகிட்டையும் சொல்கிறார்கள், ரூத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் புருஷனோடனே உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு என்ன செய்திருங்க, நீங்கள் போங்க, எனக்கு ஒரு திருமணமாகி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அது வளர்ந்து உங்களை திருமணம் செய்து, இதெல்லாம் நடக்கிற காரியமே அல்ல. நான் வயது மிகுந்தவள், வயது சென்றவள், இது நடக்கிற காரியமே அல்ல, இது ஆகாது. நீங்கள் உங்களுக்கென்று ஒரு கணவரை உங்கள் வீட்டுக்கு போய் தெரிந்தெடுத்து நல்லபடியாய் வாழுங்கள் என்று. முடியவே முடியாது அத்தை, நாங்கள் உங்கள் கூட தான் வருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்ல சொல்ல ஓர்பாலுடைய பிடி தளர்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக தளர்கிறது. சரி அத்தை, நான் புறப்பட்டு என் தகப்பன் வீட்டுக்கே என் தாய் வீட்டுக்கே நான் போயிடுறேன், என் சொந்த ஜனங்க வீட்டுக்கே நான் போயிடுறேன் அப்படின்னு அழுது முத்தம் செய்து கடந்து சென்று விடுகிறார்கள். ரூத்தோ அப்படி செய்யவே இல்லை. உன்னதமான தேவனுடைய அனாதி தீர்மானங்களும் திட்டங்களும் 10 தலைமுறைக்கு உட்படக்கூடாது என்று தேவனாலே கட்டளை பெற்ற ஒரு சந்ததியில் பிறந்த ஒரு மகள் கர்த்தரை சன்னதியில் கர்த்தருடைய இடத்துல பிறந்தவர்கள் கூட அந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரூத்தோ தன் மாமியார் மூலமாக தேவனை அறிந்தவர்கள். உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், நீ எங்கு மறிக்கிறாயோ அங்கே தான் நானும் மறிப்பேன், நான் விடவே மாட்டேன், இனி இதை குறித்து பேசுகிற வேலையே இருக்கக்கூடாது என்று அவர்கள் உறுதியாய், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் உறுதியாய் கட்டளையிட்டார்கள் என்று ரூத் சொன்னதை கேட்டு அவளுடைய பிடிவாதத்தை கண்டு, கெட்ட பிடிவாதம் அல்ல, தப்பிதமான பிடிவாதம் அல்ல, அகம்பாவத்துக்குரிய பிடிவாதம் அல்ல. மனுஷருக்கு தெரியலாம் இது அகம்பாவத்துக்குரிய பிடிவாதம், இது ஆணவத்துக்குரிய பிடிவாதம், அத்தையை எதிர்த்து பேசுகிறா என்று நினைக்கலாம். இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவன்தான் என் தேவன், உங்கள் தேவன் தான் என் தேவன், என் தேவன். அத்தை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ எங்கே மறிக்கிறீங்களோ அங்கே தான் என்னுடைய மரணமும் இருக்கும் என்று அவ்வளவு ஆணித்தரமாய் சொன்னதை கேட்ட தேவன், பார்த்த தேவனுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டார்கள். ரூத்து கவர்ந்து கொண்டார்கள். உறுதியாய் விசுவாசம் ஒருபுறம் இருக்க, தேவ நம்பிக்கை ஒருபுறம் இருக்க, தேவ பற்றுதல் ஒருபுறம் இருக்க, பிடிவாதம் கர்த்தருக்கு ஏற்ற அந்த பிடிவாதம் ஒரே பிடியாய் நின்ன பிடிவாதம் கர்த்தரை அசைத்து தேவனுடைய இதுக்குள்ளே நுழையும்படி, தேவனுடைய அனாதி பிளானுக்குள்ளே திட்டத்துக்குள்ளே நுழையும்படி ரூத்துக்கு தேவன் கட்டளையிட்டார். ரூத்துக்கு தெரியாது கர்த்தர் ஒரு ஒண்டர்ஃபுல் பிளானை வைத்திருக்கிறார் என்று. தேவன் அந்த புறம் போவாசை ரெடி பண்ணிக்கிட்டே வரார். ஒரு பெரிய ஒரு செல்வந்தனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர், அவரை உருவாக்குகிறார். இந்த போவாசை உருவாக்கிட்டே வரார். அவருக்கு திருமணத்துக்கு காலதாமதமாய்க்கொண்டே வருகிறது. அவருடைய பெற்றோர் அவரை கேட்டிருக்க மாட்டாங்களா, மகனே உனக்கு என்ன வசதிக்கு என்ன குறைச்சல், மிகப்பெரிய நில சுவாந்தான், பல ஏக்கர் அல்ல ஹெக்டேருக்கு சொந்தக்காரர், நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் அவரிடத்தில் வேலை செய்கிறார்கள், நல்ல ஒரு எஜமா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு சிறந்த ஒரு வாலிபன் அவர். அவரிடத்துல எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, ஏன் மகனே நீ ஒன்று திருமணம் செய்ய மாட்டேங்கிற, ஏன் உனக்கு இல்லை, நம்ம ஊரில் ஜனம் இல்லையா, பிள்ளை இல்லையா, பெண் இல்லையா, எவ்வளோ சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாம் அந்த இடத்துல போய் வேதத்தில் போய் அதை காணவே முடியாது. அவர் எந்த காரணத்தினாலோ பிடிவாதமாக பண்ணலாம் அங்கும் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் நின்றுக்கிட்டே வரார். கர்த்தர் சரியாக கொண்டு வந்து 2 பேரையும் இணைக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத, கற்பனை செய்யவே முடியாத, யூகிக்க முடியாத, தாம் என்னதான் திட்டமிட்டு ஒரு வாழ்வை அமைத்தாலும் இப்படி அமைக்க முடியாத ஒரு வாழ்வை கர்த்தர் அமைச்சு தரார். பார்வைக்கு அற்பமும் கேவலமும் பரிகாசமாய் காணப்படுகிறது. ஆனால் போவாசை உருவாக்கின குணசாலியாய், செல்வந்தனாய் இருந்தாலும் அதிலே எந்த இருமார்ப்புள்ள ஒரு மகனாக இராதபடி குணசாலியான ஒரு மகனாக இருந்த அவரை இவருக்கு கர்த்தர் திருமணம் செய்து கொடுத்து, அதன் வழி சந்ததியில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்துக்கு ஒரு உன்னத ஸ்தானத்தை கொடுக்க வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் கொடுக்க வேண்டும், நம் இரட்சகரை தான் கொடுக்க வேண்டும்.
40 நாள் சோதனைக்குள்ளே அவர் கடந்து செல்லும் பொழுது அவர் வார்த்தையினாலே ஜெயிக்கிறார், பிசாசை ஜெயிக்கிறார். ஜெயிக்கும் போது பிடிவாதமாய் நிற்கிறார், பிதாவுடைய சித்தத்துக்கு பிடிவாதமாய் நிற்கிறார். கடைசி சிலுவை மரத்தில் அவரை அவ்வளவு அந்த டெம்டேஷனை ஏற்றுகிறார்கள், எவ்வளவு ஏற்ற முடியுமோ அவரிடத்துல ஏற்றுகிறார்கள், உணர்வை ஏற்றுகிறார்கள். நீ தேவனுடைய குமாரனா, கீழே இறங்கி வா, இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச, கோடிக்கணக்கான அற்புதம் செஞ்ச, செத்தவங்களை உயிரோட கொண்டு வந்த, அப்படி பண்ணு வந்த, இப்படி வந்த, இப்போ பார் தூ, உனக்கெல்லாம் வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா, சூடு இருக்கா, இந்த ஊரில் பேசுகிற மாதிரி என்னென்ன கெட்ட வார்த்தைகளை தகப்பனை பேச வேண்டுமோ அத்தனை வார்த்தைகளையும் கொட்டி ஒரு வார்த்தை அவர் சொல்லிடணும். ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் ரட்சிப்பை நாம் இழந்து போயிடுவோம். கொடிய அவமானம். பிதாவாகிய தேவன் சொல்லிதான் அனுப்புகிறாரு, மகனே, நாம் சிருஷ்டித்த மனிதர்கள் தான், நமக்கு துரோகம் செய்த மனிதர்கள் தான் உன்னை என்ன செய்வாங்க, காரி துப்புவாங்க, உன்னை ஏளனம் பண்ணுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, நீ ஒன்றும் இல்லாதவன் என்பன்னு சொல்லுவாங்க, நீ உன்னை பிதாவை உனக்கு சமமாக்கணுன்னு சொல்லுவாங்க, நீ விபச்சாரத்தினுடைய மகன் என்று சொல்லுவாங்க, கள்ளருக்கு துணை என்று சொல்லுவாங்க, எல்லா விதத்திலும் உன்னை இம்சப்படுத்துவார்கள், உன்னை வேதனைப்படுத்துவார்கள். ஆனாலும் மகனே, நீ எனக்காக செய்வியான்னு கர்த்தர் கேட்ட பொழுதெல்லாம் நான் பிதாவாகிய தேவனிடத்தில், கர்த்தராகிய தேவன், ஆமாப்பா நான் கட்டாயம் செய்வேன், கட்டாயம் உமக்கு கீழ்ப்படிவேன் என்று கடைசி பரியந்தமும் சிலுவை பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். பிசாசுக்கு எந்த விதத்திலும் சோதனைக்கு உட்படாதபடி எல்லாவற்றையும் ஜெயித்த அவர்தான் முதன்மையானவர், அவர்தான் முதன்மையானவர். கர்த்தருக்கேற்ற பிடிவாதம். இன்னொருத்தர் இருந்தார், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், சிம்சோனுடைய தகப்பன் மனோவா. சிம்சோனுடைய தகப்பன் மனோவா பிள்ளை இல்லாமல் இருந்தது. விசேஷித்த நோக்கத்துக்காக இஸ்ரவேலில் யூத ஜனங்களில் எவ்வளோ குடும்பம் இருக்குது, ஏன் யாரை வேணால் தேர்ந்தெடுத்துருக்கலாமா? இல்லை, அந்த தம்பதியை தான் கர்த்தர் என்ன செய்தார், தேர்ந்தெடுத்து விசேஷித்த நசரேய விரதத்துக்காக தேவன் அவர்களை பெலிஸ்தியர் கையிலிருந்து ரட்சிக்கும்படியாய் அவனை, சிம்சோனை விசேஷமாக தெரிந்து கொண்டு தாயின் கற்பத்திலே தேவன் ஒரு பிள்ளையை அவனுடைய தாய்க்கு அனுக்கிரகம் செய்தார். அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதை சொன்னார், கடந்த வாரம் சொன்னார் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். எல்லாம் தேவனே வந்து சொல்கிறார், கர்த்தரே வந்து சொல்கிறார், இப்படி தான் இருக்கணும், திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, ஏன் மற்ற எவ்வளோ பிள்ளைங்கள்லாம் பிறக்குது, அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியா சொல்கிறாரு, நீ திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, நீ பிறந்த நாள்னு உன் தலைமுடி வெட்டப்படக்கூடாது, சவரங்கத்தி உன் தலையில் படக்கூடாதுன்னு எல்லாருக்குமா சொல்கிறாரு? கிடையவே கிடையாது, இல்லவே இல்லை. அவர்களுக்குத்தான் சொன்னார். அடிச்சல என்ன ஆயிற்று, அந்த பெற்றோர் அவனை ஊட்டி வளர்த்தார்கள், அவனை கண்ணும் கருத்துமாய் சிம்சோனை நல்ல முறையிலே வளர்த்தார்கள். மோவாப் தேசத்திலே பிறந்த ரூத்தை வளர்த்தது தார்மாறு. இவனுடைய பெற்றோர் இவனை வளர்த்தது எல்லா விதத்திலும் சரியாக வளர்த்தார்கள். ஆனால் என்னவாயிற்று, கடைசியில் அவன் ஒரு பெண்ணை கண்டு விசேஷித்த நோக்கத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவனாலே அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தார் சிம்சோன் மேலே, அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தார் சிம்சோன் மேலே. சிம்சோன் கவுத்துட்டான். சிம்சோன் ஒவ்வொன்றாக தேவனுக்கு பிரியமில்லாதது ஒன்னதாக கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதமாக இருக்க வேண்டியவன் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டான். மனுஷருடைய ப்ரெஷர், மனுஷருடைய பிடிவாதம், மனுஷருடைய தாக்குதல்கள், மனுஷருடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தன்னை கொடுத்து விட்டான். ஸ்திரீகளுடைய கண்களின் இச்சைகளுக்கு தன்னை கொடுத்துட்டான். விலையேற பெற்ற பரிசுத்தரை விட்டுட்டான். ஆனாலும் தேவன் அவனுக்கு இரக்கம் பாராட்டிக்கிட்டே வந்தார். கடைசியில் ஒரு வேசியின் மடியிலே கடைசியில் போய் அங்கே தஞ்சம் அடைந்தான், இருக்கக்கூடாத இடத்துல. அதை நாம் பார்த்தோம், இருந்தான் என்று. அவள் ஒவ்வொரு முறையில கேட்குறா, நீ என்னை நேசிக்கிறியா, நீ என் மேலே அன்பு வச்சிருக்கிறியா, நீ என் மேலே இருக்கிறியா, உன் ரகசியம் என்ன, இவ்வளோ பெரிய பலம் இருக்கு, அதுக்கு என்ன ரகசியம், சொல்லுன்னு அவனை அலட்டி கொண்டே இருந்தாள் என்று சொல்லப்பட்டது. அவன் ஒவ்வொன்றாக சொல்லுகிறான், இப்படி கட்டினா, அப்படி இது கட்டினா, இப்படி செஞ்சா என் பலம் போயிடும்னு. கடைசியில் ஒரு நாள் வருது, சொல்லக்கூடாது என்று சொன்னதை, வெளியில் சொல்லக்கூடாது என்று சொன்னதையும், தலையில் சவரன் கத்தி படக்கூடாது என்று சொன்னதையும் அவன் விட்டுவிட்டான். அந்த பிடிவாதத்தை விட்டுவிட்டான். அந்த பிடிப்பை விட்டுட்டான். விட்ட மாத்திரத்தில் சகலமும் அவனை விட்டு போயிற்று. வேதத்தின்படி பார்த்தால் சிம்சோன் தற்கொலை செய்து கொண்டான். ஏனென்றால் தேவனிடத்தில் கடைசியாக அவன் கண்ணு பிடுங்கப்படுது, அவனை வேடிக்கை பொருளாக்குகிறார்கள்,
அவன் கதறுகிறான் தேவனை நோக்கி, இந்த ஒரு விஷயம் எனக்கு என்ன செய்யுங்க, மன்னித்து இறங்குங்கன்னு கதறுகிறாங்க. அந்த கட்டடத்தை தூணை அவன் மைய தூணை அவன் ஆட்ட தேவபலன் இறங்க, அதுக்கு இடையில முடியெல்லாம் அவனுக்கு வளர்ந்து வருது. ஒரு ஆட்ட அது மண்டம் அத்தனையும் சரிஞ்சு விழுது. அவனோடு கூட சேர்ந்து 5000 பேர் மரித்து போனார்கள். அப்போ அது ஒரு புறம் என்னது, தற்கொலை. அது ஒரு முறை அப்படியாக மரித்து போனான். தேவனாலே விசேஷித்தமாய் தெரிந்து கொண்ட சிம்சோன் கர்த்தருக்கேற்ற பிடிவாதத்தை விட்டுட்டான். அடுத்ததாக அவர் சொன்னார், மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு இந்த பூமியில் சொல்ல வேண்டுமானால் அவர்களைத்தான் சொல்லலாம். அந்த விலையேற பெற்ற தேவனுடைய பரிசுத்த வாட்டியை சொல்லலாம். தேவனுடைய தூதன் அவர்களை சந்திக்க வரும்பொழுது சொன்னாரா இல்லையா, சந்திக்க வரும்பொழுது தூங்கிக்கிட்டா இருந்தார், சந்திக்க வரும்போது இல்லை, முழிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ சரியான நேரத்தில் தேவதூதன் வருகிறார்கள். தேவதூதன் மரியாளை சந்திக்கும் பொழுது மரியாள் பக்கத்தில் யாருமே கிடையாது. மரியாள் பக்கத்தில் யாருமே கிடையாது. தேவதூதன் சொல்ல வருகிற காரியம் சாதாரண ஒரு காரியம் அல்ல. சாதாரண எந்த ஸ்திரியாலும் பண்ண முடியாது மரியாளுக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்தை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் நிலையிடுவார். உனக்கு பிறக்கிற பிள்ளை பரிசுத்த பிள்ளை, அதுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்படுது. நான் புருஷனை அறியேனே என்று சொல்கிறார்கள், அதுக்கு சொல்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு என்ன வயது இருக்கும், குறைந்த வயது. யோசேப்புக்கு மனைவியாக அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு புருஷனுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஆண்டவரே உமக்கு அடிமை என்று அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியுமா? அவர்கள் அதை சொன்னார்கள். எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அவமானம், பயங்கரமான அவமானங்கள் வரும். அக்காலகட்டத்திலே இப்படி தவறான முறையிலே ஒருவர் கர்ப்பம் தரித்ததாக கேள்விப்பட்டால் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். இதையெல்லாம் அது அறிந்த மகள் அவர்கள் தேவனுடைய சட்ட திட்டங்களையும் மோசையின் சட்ட திட்டங்களை எல்லாம், தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களை எல்லாம் அறிந்த மகள்தான் அவர்கள். ஆனால் அதை நாம் சாமானியமாக இன்னைக்கு உலகம் முழுசும் இன்னைக்கு மரியாள் அவர்களை போற்றுகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. ஆனால் அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்கு அவர்கள் மகள், உலக பிரகாரமாய் தாய். தேவனுடைய பாத்திரத்தின்படி இந்த உலகத்திலே பிறந்த ஒரு நோக்கத்தின் பாத்திரத்தின்படி அவர்கள் தாய் ஒருபுறம். ஆனால் சிருஷ்டிகருக்கு முன்பதாக அவர்கள் அவர்கள் ஆமன் வராதா, மகள் அவர்கள், படைத்தவருக்கு மகள் அவர்கள். ஏசப்பாவும் இந்த பூமியில் அவதரிப்பதற்கு அவர்கள் ஒரு பாத்திரமாக இருந்ததுனால ஒருபுறம் அவர்கள் தாய் என்று அழைக்கப்படுகிறார்கள், அது மெய்யே அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த காரியம், அந்த தேவ சித்தம், அந்த அன்னைக்கு பிடிச்ச அந்த பிடிவாதம், மரியாள் அவர்கள் பிடித்த அந்த பிடிவாதம், எப்படி அவர்களை மிரட்டி உருட்டி எடுத்திருப்பார்கள், அவர்களை பிச்சு எடுத்திருப்பார்கள். அதுலேயும் பொம்பளை பிள்ளை, அவங்க பிச்சு எடுத்திருப்பாங்க. அவங்கள யாரை சொல்கிற, என்ன சொல்கிற, யார்கிட்ட கதை விடுற, தேவதூதன் வந்தானா, உங்ககிட்ட மட்டும்தான் வந்து பேசினானா, உங்ககிட்ட வர்றது பரிசுத்த ஆவியானவரா, உங்ககிட்ட பிறக்க போகிறது ஆண்டவரா, ரட்சகரா, இயேசு என்ன பெயரிடுன்னு சொன்னாங்களோ, யார்கிட்ட சொல்கிறேன்னு எத்தனை பேர் அடித்தாங்களோ, நொறுக்கினாங்களோ வீட்டில் உள்ளவங்கள. கிடையவே கிடையாது. வரியா இல்லையா, உனக்கு மருந்து கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடு, இல்லை ஒன்று கொலை பண்ணணும், இல்லை உன்னை உயிரோட விடணும்னா இந்த காரியத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யணும், இதை மறைத்து போடணும், இது இல்லாமல் செய்யணும். என்னென்னலாம் பண்ணாலும் என் ஆண்டவருக்கு நான் அடிமை என்று வாயை திறந்து எப்போ தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்களோ, தேவனுடைய தேர்வு, தேவனுடைய சிறந்த தேர்வு மாறாதது, தேவனுடைய அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதவைகள். பிடிச்சிட்டாங்க. அதை நம்ம பைபிளில் சாதாரணமாக மேலோட்டமாக படித்து கடந்து போயிடுறோம். கிடையவே கிடையாது. வார்த்தையில் சொல்ல முடியாத அவமானங்களை சந்தித்தார்கள். அவருக்கு வருது, யோசேப்புக்கு சொல்லுகிறார்கள், உன் மனைவி இப்படி வேற ஒரு தொடர்பில் பிள்ளை அவளுக்கு உண்டாயிருச்சு, அவள் கடவுளால் பிள்ளை பிறக்கிறேன்னு சொல்கிறா, நம்பாத, கொல்லாத, அவளை தள்ளிடு, அவளை ஒதுக்கிடு என்று சொல்லுகிறார்கள். யோசேப்பு அதை கேட்டானா? அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கவே இல்லை. அவர் தள்ள மனதாயிருந்தார் என்று போடப்பட்டிருக்குது. ஆனால் தேவதூதன் அங்கே வந்து அவரிடத்துல சொப்பனத்தில் பேசுகிறார். அவரிடத்துல உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்தர். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், நீ சந்தேகப்படாத, மரியாதை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே என்று விளக்கம் கொடுத்து எல்லாம் சரி சொல்லி சொன்ன பிறகு அவர் பிடிவாதமாய் நிற்கிறார்.
அப்போ கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் நிலைத்து நின்று ஜெயித்தவர்கள் தான் உலகத்திலே தானியேலில் போடப்பட்ட நட்சத்திரங்களாகவும் தேவனுடைய அற்புத அடையாளங்களாக மாற முடியும். அதற்கு முன்பதாக அநேக விமர்சனங்களுக்கும் அநேக பேச்சுக்களுக்கும் அநேக பரிகாசங்களுக்குள்ளும் கடந்து போக வேண்டியிருக்கும். அவர்களுடைய தவறுகள் ஒருபுறம் இருந்தாலும் தேவன் அனுமதித்து நடத்துகிற காரியத்திலே அவர்கள் தேவனுக்கென்று மெழுகிற ஒரு நட்சத்திரங்களாக வர வேண்டும். உலகத்திலே தேவன் உண்டாக்கியிருக்கிற நட்சத்திரம் தூசியும் வாயும் நிறைந்த நட்சத்திரம். தேவன் உண்டாக்கியிருக்கிற நட்சத்திரம் தூசியும் வாயுவும் நிறைந்த நட்சத்திரம். ஆனால் தேவன் அந்த நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருப்பது போல தேவன் தெரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையும் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருப்பது போல வச்சிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கேற்ற அந்த பிடிவாதம், அந்த விசுவாசம், நல் நம்பிக்கை, தேவ அன்பு இதுக்குள்ளே வரும்போது எவைகளுக்கு இசையணுமோ அவைகளுக்கு இசையும்படி, எவைகளுக்கு இசையக்கூடாதோ எவைகளுக்கு ஒத்துழைக்கணுமோ எதற்கு ஒத்துழைக்க கூடாதோ என்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து கொடுத்துட்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே தான் கர்த்தராகிய தேவன் செய்கிற காரியங்கள். கடந்த முறை பார்த்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-20. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-20. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட பொழுது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, இது நமக்கு எல்லாருக்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளுக்கு மிக நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதில் முதல் வசனம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும், முதல்ல சொல்றது அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது, அந்த இடத்திலே நீ வாசம் பண்ணுகிற அந்த ஸ்தலத்தில் நீ இருக்கவே கூடாது. அவரை அழைக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவருக்கு 75வது வயது. 75 வயது. இன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் 75 வயது என்று சொன்னாலே எங்கே போகிற வயது என்று சொல்கிறார்கள்? கல்லறைக்கு போக வேண்டிய வயது என்கிறார்கள். கட்ட போய் சேர வேண்டிய வயது என்றேன். உடம்பு கொஞ்சம் சரியில்லை, சிக்கில்லை, 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டாலே எதுக்கு அடிக்கடி உபத்திரவம் கொடுக்குறாரு? வயசு என்ன? 70க்கு மேலே போயிடுச்சா? 75? ஐயே, எதுக்கு இப்படி உபத்திரவம் கொடுக்கணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு போயிட வேண்டித்தானே. இல்லை ஒரு 4 பேர் ஜபிக்கிறவங்களை கூப்பிட்டு ஒப்பு கொடுக்குறவங்கள கூப்பிட்டு வந்து ஒப்பு கொடுக்குற ஜபம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு வந்து ஒப்பு கொடுத்துடலாமே என்று சொல்லுகிற ஒரு காலம் அது. 75 போதும். சில சொல்வார்கள் 60ம் 70ம் பலத்தின் மிகுதினால் 70 என்று சொல்வார்கள். ஒரு வசனத்தை பிடித்து கொண்டு சொல்வார்கள். இவருக்கு 75வது வயது. இந்த வயதில் தெரிந்தெடுத்தவர் கர்த்தர் தான். இந்த வயதில் சந்திக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து தீர்மானித்தவர் கர்த்தர் தான். முடிவு எடுத்து தீர்மானித்தவர் கர்த்தர் தான். அப்போ தேவன் இவரை சந்திக்கும் பொழுது நேரடியாக சந்திச்சாரா?
சொப்பனத்தில் பேசினாரா, வார்த்தையின் சத்தத்தை கொடுத்தாரா என்கிற பல ஐயப்பாடுகள் அநேகருக்கு இருக்குது. ஆனால் கர்த்தர் பேசுகிறார் அவரோட கூட. முதல் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இவரோடு கூட பேசுகிறார். அப்படின்னா இவர் அநேக வருடங்களாக இவருக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து இவர் விக்கிர ஆராதனையிலே தான் நடந்து வந்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தருடைய வழியில் கர்த்தருடைய சந்ததியை சேர்ந்தவராக இருந்தாலும் விக்கிரக ஆராதனையின் வழிபாட்டில் தான் இவர் இருந்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தர் சந்திக்கும் பரியந்தமும் அப்பவும் அவரிடத்துல பல கேள்விகள் அவரிடத்துல இருந்திருக்குது. பல கேள்விகள். தேவன் என்றால் தேவன் நம்மை சுமக்க வேண்டும், தேவன் நம் கஷ்டத்தை நீக்க வேண்டும், நம் பாடுகளை நீக்க வேண்டும், நம் தேவைகளை சந்திக்க வேண்டும், நம் குறைவுகளை நிறைவாக்க வேண்டும், நம்மால் ஆகாத காரியத்தை ஆகும்படி செய்ய வேண்டும். அவர்தான் தேவன். ஆனால் நான் வசிக்கிற இந்த ஸ்தலத்திலே நான் பார்க்கிற இந்த மக்கள் தங்கள் செல்வத்தை பெருக்கிற காரியத்திலே தான் கவனம் செலுத்துகிறார்களே தவிர, ஒரு பிள்ளை இல்லை என்றால் அந்த பிள்ளை இல்லை என்றால் அதுக்கு வேறொரு வழியை பின்பற்றுகிறார்கள். இன்னொரு மகளை திருமணம் செய்யலாம், அல்லது அதுக்கு வேற ஏதாவது மருந்துகளை எடுக்கலாம், இல்லை வேறு வகையிலே போகிறார்கள். ஆனால் தவறான முறைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்வதற்குரியது மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் மேலே ஒரு வாழ்வு இருக்குது என்றதுனால்தான் ஒரு வானத்தையே பார்த்து இந்த நட்சத்திரங்களையே பார்த்ததுனால்தான் தேவன் அவரோட நட்சத்திரத்தை பற்றி பேசுகிறார். கர்த்தர் அவர்கிட்ட வானத்தை நட்சத்திரங்களை எண்ணி பாரு, இதை பாரு. அப்போ அதை பார்க்குறாரு. இதெல்லாம் இருக்குது, எதுக்காக? இது எதுக்கு வேஸ்ட்டு? தண்டத்துக்குன்னா மிழுநின்னே இருக்குது, இதனால நமக்கு என்ன நன்மை? அவர்கிட்ட பல கேள்வி. சந்திரன் இருக்குது, ரைட்டு, எனக்கு என்ன நன்மை? எனக்கு என்ன நன்மை? நட்சத்திரம் நிறைய இருக்குது, நட்சத்திரம் எக்கச்சக்கமாக இருக்குது. இவரை விட வயதில் மூத்தவர் தான் யோபு. யோபு வாழ்ந்த காலத்தில் வயது சின்னவராக இருந்தவர் தான் ஆபிரகாம். யோபு வாழ்ந்த காலத்தில் யோபு வயதில் பெரியவர், ஆபிரகாம் வயதில் சிறியவர் காலத்தில். அப்போ ரெண்டு பேருக்கு சில ஒற்றுமைகள் இருக்கு. அவங்க வானத்து நட்சத்திரங்களை குறித்தே அவர்கள் ஆராய்கிறார்கள் என்றால் அவங்க வானசாஸ்திரிகள் கிடையாது அவங்க. ஆனால் அவர்கள் உள்ளத்தில் கேள்விகள், இதெல்லாம் இப்படி இருக்குன்னா என் வாழ்க்கையில் ஒரு பிள்ளை இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு பிள்ளை இல்லை. அப்போ அங்கே பாருங்க, கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடக்காத போதே கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதம் ஆபிரகாமுக்குள்ள இருந்திருக்கு, சாராளுக்குள்ளேயும் இருந்திருக்கு. என்னன்னா தவறான ஒரு முடிவுக்கு, குழந்தை விஷயத்தில் தவறான முடிவுக்கு கணவன் மனைவி போவே இல்லை. தப்பான முடிவுக்கு சாராளை தவிர்த்துட்டு அந்த காலத்தில் 2, 3, 4 கல்யாணம் பண்ணுறது பிரச்சனையே கிடையாது. அப்பா அம்மாவை அதுக்கு முன்னே இருந்து எல்லாம் பண்ணி விடுவாங்க அந்த காலத்தில். ஆனால் தேராக அதில் தேர்ந்தவர் தாராளமாக பண்ணி விட்டுருவார். ஆனால் அப்படியெல்லாம் தன் தகப்பன் பேச்சுக்கு செவி கொடுக்காதபடி, அது தகாத பேச்சு, அதுக்கு செவி கொடுக்காதபடி அந்த ஊரில் இவர்கள் செல்வாக்கு மிக்க வியாபாரிகள், செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்த ஐஸ்வர்யவான்கள், இவர்களுக்கு சொல் வார்த்தைகள் முன்பு அங்கே தலைக்கு மேலே எல்லாம் இருந்த போதும் கூட அவர் தவறான முடிவு எடுக்கலை. எனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால சாராளை தவிர்த்து விட்டு நான் இன்னொரு திருமணத்தை செய்யவே மாட்டேன், தவறான முறையில் பிள்ளை பெறுகிற காரியங்களை நான் எத்தனம் செய்யவும் மாட்டேன் என்கிற ஒரு நல்ல ஒரு பிடிவாதத்தோடு, கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தோடு இருந்திருக்கார். கர்த்தரை சந்திக்காத போதே கர்த்தர் அவரை சந்திச்சிட்டார், வார்த்தையை கொடுத்துட்டார். முறை ஃபஸ்ட்டு கர்த்தர் பேசுகிறாரு. டவுட் வர வேணாமா? இவர் தான் தேவனா, இல்லை வேற ஏதாவது ஒன்று பேசுகிற பேச்சை கேட்டுட்டு இது தேவன்னு நம்பி அதில் வேற யாருக்குமே சொல்லாததை சொல்கிறாரு. முதல்ல உன் வீட்டை விட்டு வா, உன் ஜனத்தை விட்டு வா, உன் இனத்தை வீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக டோட்டலாக விட்டுட்டு வா என்று சொல்கிறாரு. இது உண்மையிலேயே தேவன் சொல்கிறதா? நம்புவோமா? தேவன் இப்படி பேசுவாரா? யாரையாவது இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியே வான்னு சொல்வாரா? இனஜன பந்துக்களெல்லாம் விட்டுட்டு வந்து சொல்கிறது ஒரு தேவன் அப்படி பேசுவாரா? அது உண்மையிலேயே ஏசாமி அப்படி பேசுவாரா? ஆனால் பேசினார். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் அப்படி பேசினார். அது ஆபிரகாம் மட்டும்தான் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். வேற பேரில் இருக்கிற ஆபிரகாம், எந்த ஆபிரகாமும் இந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. தேராகுடைய மற்ற மகன்கள் யாரும் இதில் வரவே முடியாது. நாகோரும் சரி வர முடியாது, ஆரானும் வர முடியாது. இதில் ஆபிரகாம் மட்டும்தான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டு வராரு.
மனைவி கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டேன், வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய, அது எப்படி அவர் தான் படைத்தாரா, அவர் தான் சிருஷ்டித்தாரா, அவரை எங்கேயாவது பார்த்தீங்களா, பலமுறை ஒரு டவுட்டு, பலமுறை 3 முறை உறுதிப்படுத்திக்கிட்டீங்களா, ஒரு தடவை கேட்டுட்டு அவசரம் கொடுக்க மாதிரி வந்து இங்கே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கிளப்பிக்கிட்டு போகணுன்றீங்களே, இதெல்லாம் சரியா? இது எந்த விதத்தில்? எந்த மனைவியும் வரமாட்டான். முதல்ல இந்த ஆளுக்கு ஏதோ கிறுக்கு பிடிச்சி ஏதோ சொல்கிறான் கொள்கிறான், இத்தனை வருஷம் 75 வயசில் பித்து பூச்சிக்கிச்சு, இந்த ஆளுக்கு ஏதோ பித்து பூச்சிக்கிச்சு, ஏதோ பிசாசு பூச்சிக்கிச்சு, நீ எதனா சொல்லியிருப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிய வருது. ஏன்னா வெளியே வரணுன்னா என்ன, அப்போ யூத வழக்கத்தின்படி வயதான தகப்பன் இருக்கும் பொழுது அவருடைய மரணத்துக்கு பிறகுதான் ஒருத்தர் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம். ஆனால் அங்கே தேராகு மரித்த பிறகுதான் இவர் கிளம்பியிருப்பார். தேராகு மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய சூழலும் இவருக்கு 75வது வயதில் தேவன் சந்திக்கிற நாளும் கிட்டத்தட்ட ஏகதேசம் சரியாக இருக்கிற ஒரு வேலையாகத்தான் தேவன் சந்தித்திருக்கக்கூடும் ஆபிரகாம் வீட்டில் போய் சொல்லி தேராகு கிட்ட சொல்லி, அப்பா என்னை ஆண்டவர் கூட்டிருக்காருப்பா, அவர் என்ன சொல்லியிருப்பார், உனக்கு நான் வைக்காத சொத்தாடா மகனே, உனக்கு தான் மூத்த மகன், உனக்கு 2 மடங்கு, உனக்கு வேதத்தின்படி 2 மடங்கு உனக்கு எல்லா சொத்தும், உனக்கு எல்லாமே இருக்குது, பிள்ளை தானடா, இல்லை அது கண்டிப்பாக என்ன செய்யும், கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு இன்னொரு வகையை ஏதாவது பார்க்கலாம் கொள்ளலாம், அதுக்காக நீ என்னடா நீ எனக்கு அவர் தரான்றாரு, தேசத்தை தரன்றாரு, பிள்ளைய தராருன்றாரு, உன்னை அப்படி ஆசீர்வதிப்பன்றாரு, இதெல்லாம் நான் கேள்விப்படவே இல்லையாடா. அப்படி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட வந்தும் பேசியிருக்கலாம்ல, உன் மகனை கொஞ்சம் அனுப்பிவிடு, நீ போயிட போகிற அனுப்பிச்சி விடு சொல்லியிருக்கலாம்ல, என் பக்கத்தில் நின்று என் காது கேட்குறபடி பேசியிருக்கலாம்ல, உன் மனைவி காதுபடியாவது பேசியிருக்கலாம்ல, எல்லாருடைய சந்தேகம் என்ன செய்யும், தீர்ந்திருக்குமே அப்படின்னு எத்தனை கேள்விகளை கேட்டிருப்பார்கள். நம்ம அதை யோசிப்பதில்லை. எத்தனை கொடாயின்னு புழு கொடாயிற மாதிரி கொட்டாஞ்சு எடுத்திருப்பார்கள் அவரை. நல்ல நிலைமையில் இருக்கிற சீனம் அடைஞ்சிருவ, நீ இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போறேன்றிய, நம்ம ஜனம் இங்கே இருக்கு, யாரோ ஒரு ஜனம், யாரோ ஒரு ஊர், ஏதோ மொழி தெரியாத இடம், ஒரு புள்ள பாக்கியத்துக்காக போறேங்கிறிய, ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்றாருன்னு நம்பி போறிய, அவர் இன்னைக்கு பேசினாரு, இன்னொரு நாள் உனக்கு பேசாமல் போயிட்டாருன்னா என்ன ஆகும், இன்னொரு நாள் உனக்கு தரிசனம் ஆகாமல் போயிட்டா என்ன இருக்கும், கை காலம் விடபடன்னு ஆடி இருக்கணும் ஆபிரகாமுக்கு. என்னடா இது கதியை கலக்கிறாங்களேன்னு, வைத்த கலக்குதுன்னு. எதுக்குமே ஆபிரகாம் இடம் கொடுக்கல. நீங்கள நானும் இடம் கொடுத்துருவோம், இடம் கொடுக்கவே இல்லை. அதான் ஆபிரகாம் கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா தெரிந்து கொண்டது. எத்தனை புயல்கள் வீசினாலும், எத்தனை சூறாவளிகள் வீசினாலும், எத்தனை அவமான சூறாவளிகள் வீசினாலும், எத்தனை கேலி கூத்துகள் வீசினாலும் அங்கே எல்லாரும் தடுத்திருப்பாங்க அவரை. வேண்டாம் ஆபிரகாம், வேண்டாம் ஆபிரகாம், வேண்டாம் ஆபிரகாம்னு அவருடைய உறவினர்கள் எல்லாரும் கெஞ்சிருப்பாங்க வேண்டான்னு. இல்லை, சாராள் கீழ்ப்படித்தார்கள். அந்த சூழ்நிலையிலும் தன் கணவனுடைய அந்த பிடிவாதத்துக்கு, கர்த்தருக்கேற்ற பிடிவாதத்துக்கு சாராள் கீழ்ப்படிந்தார்கள். சொல்லிட்டார் எல்லாத்தையும் வந்து புறப்பட்டு வான்னு. அப்போ அவரோடு கூட வர வேண்டிய வேலைக்காரர்கள் செலக்ட் ஆகுறாங்க. எல்லா வேலைக்காரங்க, நாங்கள் போகிறோம், ஐயாவோட நாங்கள் போகிறோம் என்று. அவர் சொன்னது என்ன, உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு வான்னு. ஆனால் தம்பி மகனை கூப்பிட்டு வந்துட்டார். தம்பி மகன் வரன்ட்டான், கூப்பிட்டு வந்துட்டார். அவன் மேலே கொல்ல பிரியம், கூப்பிட்டு வந்துட்டார். அவன் விட்டுட்டு வான்னு தான் சொன்னார். எல்லாம் அவனை ஏன்னா ஜனம் பண்ணலாம் விட்டுட்டு வான்னாரு. ஆனால் லோத்தையே அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளோட கூட்டிகிட்டு வந்துட்டார். அங்கே லோத்துன்னு போடப்பட்டிருக்கு, ஆனால் மனைவி பிள்ளைகளோட கூட்டிகிட்டு வந்துட்டார். மொத்தமாக எல்லாரும் வந்து விடுகிறார்கள், கடந்து வந்து விடுகிறார்கள். கடந்து வர வர என்ன நினைத்திருப்பார்கள், தேவன் இவரோடு கூட பேசினார். இனி அவரா வந்து பேசினாதான் இவர் கேட்க முடியும். போனா இருக்குது, நம்பர் இருக்குன்னு போன் எடுத்து அடிக்கிறதுக்கு நம்பரா இருக்குது. அந்த நம்பர் இருந்தாலும் சுவிட்ச் ஆஃப் இருந்தால் பேச முடியாது. சுவிட்ச் ஆஃப் இருந்தால் சிம்மை பிடிங்கி போட்டால் நம்ம எங்கேருந்து பேசுவோம், எங்கேருந்து தெரியும், தெரியவே தெரியாது. என்ன ஃபோன் கால் இருக்குது அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்கு என்னென்ன கலக்கி விட்டுருப்பாங்க. அவரை நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு காட்டுவேன்னு சொன்னாங்களாமே, அது எந்த இடம், அது இவர் சொல்லியிருப்பார். அவர் எங்கே காட்டுவார், எந்த டேட்டில் புள்ள தருவார், எந்த டேட்டில் புள்ள அதெல்லாம் சொன்னாரான். அதெல்லாம் தருவேன். என்ன மொட்டையாக கேட்டிருக்கிய, மொட்டையாக செஞ்சுருக்கிய, எல்லா காரியத்தையும் எல்லாம் மொட்டையாக செஞ்சுருக்கிய, மொட்டையாக பண்ணியிருக்கிய, மொட்டையாக செஞ்சுருக்கேன்னு. உன்னதமான தேவனுடைய காரியங்கள், அவருடைய மகா யோசனையும் ஆழங்களும் மனுஷனால் அறியவே முடியாது. என்ன சொன்னாலும் எஜமா இப்படி இருக்கிறாரே, எஜமானின்னு எஜமானிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, வேலைக்காரர்கள் சொல்லியிருப்பாங்க, ஐயா இப்படி இருக்காரேன்னு சொல்லிட்டு. ஆனால் வருது 2வது முறை கர்த்தர் தரிசனமாகிறார். அவருக்கு எப்படி இருந்திருக்கும்,
எங்கள் அப்பா என்னோட வந்துட்டாரு, 2வது முறை பேச வந்துட்டாரு, 2வது முறை பேச வந்துட்டாருன்னு அவ்வளோ குஷியாக இருந்திருப்பார் ஆபிரகாம். இப்போ வந்துட்டார். இப்போ என்ன செய்ய போகிறாரு? இப்போ சாரா வாந்தி எடுக்க போகிறா. சாரா என்ன பண்ண போகிறா? வாந்தி எடுக்க போகிறேன். ஒருவேளை சாரா வாந்தி எடுத்திருப்பாங்க. அப்போ வேலைக்கார அம்மா சொல்லியிருப்பாங்க, அம்மாவுக்கு இந்த ஊர் சாப்பாடு ஒத்துக்கலை, வாந்தி வந்துருச்சின்னு. இந்த ஊர் சாப்பாடு நான் வெஜிடேரியன், ஒத்துக்கலை, அம்மாவுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு. அப்போது அவர் ஆண்டவர் சந்தித்த உடனே எனக்கு கானான் தேசத்தை கொடுத்துருவார் கையில், குழந்தைய என்ன செய்திருவார், அவளுக்கு குழந்தை உண்டாயிருக்குன்ற சந்தோஷத்தை கேட்பேன்னு நினச்சிருப்பார். கர்த்தர் திருப்பி திருப்பி ஆசீர்வாதத்தையே பேசுகிறாரே தவிர இன்னும் உன்னை இன்னும் ஆசீர்வதிப்பேன், இன்னும் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்னும் உன்னை, இப்படியே ஆசீர்வாதத்தை நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கள் என்றால் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை குறித்து தேவனிடத்தில் கதறினான் என்றும், தேவனை நோக்கி அபாயமிட்டான் என்றும், தேவனிடத்தில் உபவாசித்து கதறினான் என்றும் எங்கேயுமே பார்க்க முடியாது ஆபிரகாம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரிடத்தில் வரவே இல்லை. கர்த்தர் அவனை தேடி வந்தார். கர்த்தர் அவனை தேடி வந்தார். அவனுக்கு தேவை ஒரு பிள்ளை தான். ஆனால் அவனுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. அவன் சந்ததியில் ஏசாமி வரணும், அவன் சந்ததியில் ஏசாமி வரணும், அவன் சந்ததியில் ராஜாக்கள் நிறைய பேர் வரணும், அநேக பிரபுக்கள் வரணும். அவன் சந்ததியை இவ்வளவாய் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய அநாதி திட்டம் நிறைவேறுகிறது கர்த்தருக்கு பிரியமான தேசத்தில். ஆமென். இன்றைக்கும் வேதத்தில் எழுதப்பட்ட எழுத்தின்படி நடக்குது இன்னைக்கு வரைக்கும். எத்தனை முற்றுகைகள் வந்தாலும் ஒண்ணுமே இல்லாம தரமட்டமாக்கிடுவோம், ஒருத்தர் கூட இல்லாதபடி செய்திருவோம் என்று இதை சொல்லுவார்கள். அதை தேவன் அழிப்பார் என்று எழுதியிருக்கிறபடி தான் அழிச்சிட்டே வர்றார். தேவன் அழிச்சிட்டே தான் வரார். ஒரு ஆபிரகாம் செய்த தவறு, ஒரு ஆபிரகாம் செய்த தப்பிதம், ஒரே ஒரு இரவு, ஒரு சில மணி நேரம், அவ்வளோதான். அதுக்கு பிறகு எந்த தொடர்பும் கிடையாது. பின்னாடி ஆகாரோடலாம் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஆனால் அதனுடைய இது மிகப்பெரிய. ஆனால் பாவத்திலே விழும்போது ஒரே ஒரு செகண்டில் எல்லா காரியமும் நடந்துருது. ஆனால் பரிசுத்தத்துக்கேற்ற காரியத்திற்கு அநேக வருஷங்கள் எடுக்குது. பிடிவாதமாய் நிற்கிறாரு. என்னங்க நீங்கள் சொன்னீங்களே, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே. 12ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரத்துக்குள்ளேயே பல வருடங்கள் கடந்து விடுகிறது. நம்ம பார்க்கறது என்னவோ ஒரு நாள் ஒரு மாதம் இல்லை, பல வருடங்கள் கடந்து விடுகிறது. சரி, இந்த மாதம் இந்த வருடம் நமக்கு என்ன கர்த்தர் சொன்னது நிறைவேறலை என்ன. ஆனால் நீங்கள் பாட்டு எங்கே வெளியே போகிறீங்க, ஏதோ பேசுகிறீங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு வரீங்க, அப்புறமா சந்தோஷமாக திரும்பி வரீங்க. என்னன்னு தேவன் பேசியிருக்கார். தேவன் சரி சொல்லியிருக்காரா, இந்த மாதம் குழந்தை உண்டாகும்னு சொல்லியிருக்காரா? அப்படிலாம் எதுவுமே சொல்லலை சாரா. எதுவுமே வாய் இல்லையா உங்களுக்கு? பேசுகிறாருல, அப்போ கொஞ்சம் குறுக்கால பேசி மன்னிச்சிருங்க தவப்பனேன்னு குறுக்கால ஒரு 2 வார்த்தை, கோவப்படாதீங்க, அடிச்சிடாதீங்க, கொஞ்சம் தயவு செய்துங்க. அவள் தொல்லை தாங்க முடியல. அவளுக்கும் பாவம். நீங்கள் யோசித்து பாருங்கள், அவளுக்கு என்ன வயசு? அவளுக்கு சின்ன வயசா? வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது, ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன், உன் ஒய்ஃபுக்கு வயசு என்னன்னு மறந்துட்டேன்னு சொல்கிறவரா? இல்லை, சொல்கிறவரே இல்லை. முதல் கர்த்தர் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஃபஸ்ட்டு அவர் செய்கிறது பலிபீடம் கட்டுகிறார். தன் இருதயமாகிய பலிபீடத்தை முன்னே வைத்து தேவனிடத்தில் தேவனை பணிந்து கொள்கிறார். 8ஆம் வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி கொண்டு போனான். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பாருங்க, இங்க எதுவுமே தெரியாது, கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. 8ஆம் வசனம் வரைக்கும் கரெக்டாக போறார். 9ஆம் வசனம் கர்த்தர் சொல்லவே இல்லை, வேற இடம் போயிட்டார். கர்த்தரை கேட்டு செய்கிறவர் கேட்டு தான் செய்யணும். கர்த்தரை கேட்டா செய்யணும்னு சொல்கிறவங்க அது அவங்க வேற ஒரு நடத்துதல் அது.
ஆனால் கர்த்தரை கேட்டு தான் செய்யணும். 9ஆம் வசனத்தில் அதன் பின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. அதன் பின் ஆபிராம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம். அப்போ கர்த்தர் அவனோடு தரிசனமாகி கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி என்ற வார்த்தையே அங்கே சொல்லப்படலை, பயன்படுத்தப்படவே இல்லை. அவன் எடுத்த முடிவு விபரீதமாய் முடிகிறது. ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர், கர்த்தருக்கு சிநேகிதன் என்று. கர்த்தர் ஆபிரகாமோடு முகமுகமாய் பேசுகிறார், அவனோடு கூட நெருங்கி வந்து பேசுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அந்த ஆபிரகாம் சற்று ஆலோசனைக்கு விலகி போகிறார். 10ஆம் வசனம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். கர்த்தர் சொல்லலை, எகிப்துக்கு போ என்று சொல்லலை, போயிட்டார். இந்த இடத்துல அவருடைய பிடிவாதம் சற்று தளருது. தளர்ந்ததுனால எல்லாருடைய நெருக்குதலுக்கும் மிருக ஜீவன்கள் தண்ணி இல்லாமல் சாகுது. உணவு இல்லை, புல்லுகள் இல்லை, எதுவுமே இல்லை. தண்ணிகள் நமக்கு போதுமானதாக இல்லை. நாம் இதுக்கு மேலே நம்ம தேவன் என்ன மழையை பொழிவார், ஊற்ற தரப்பாருன்னு நீங்கள் ஏதாவது நம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம எல்லாருமே செத்துருவோம். ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டான். சற்று நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கும் நாம் தக்வீகப்படுத்த எஞ்சிருக்கிற கால்நடைகளை காப்பாற்றுவதற்கும் நம்முடைய செல்வத்தை எல்லாம் ஐஸ்வர்யத்தை காப்பாற்றுவதற்கு சற்று எங்கேயாவது ஒரு இடத்தை நாம் தேட வேண்டும் என்ற ஒரு ஆலோசனைக்கு உடன்பட்டு விடுகிறார், போயிடுறார். 11ஆம் வசனம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எப்போ தெரியுது அவருக்கு ஒரு வைப்பு? அவர் எப்போ கல்யாணம் பண்ணாரோ? ஆபிரகாம் கல்யாணம் பண்ணார் சாராய. எந்த வயசில் கல்யாணம் பண்ணாருன்னு நமக்கு ரெக்கார்டு தெரியல, எப்போ கல்யாணம் பண்ணாருன்னு. அவர் கல்யாணம் பண்ணி எத்தனையோ வருடங்கள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் 50 வருடங்கள் கிட்டே இருக்கும். அப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அழகா இருந்தாங்களோ அதே மாதிரி 50 வருஷம் கழிச்சும் அப்படியே இருக்காங்க. இப்போ நம்மளை பார்த்து யாராவது சொல்லுவாங்களா? நம்மளை 20 வயசில் பார்த்தவங்க 80 வயசில் அதே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா? நம்ம கட்டையை தடிப்போம். கிண்டலுக்கும் நக்கலுக்கும் அளவே இல்லைன்னு. என்னது அளவே இல்லை? என் பேத்தியை சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, என்ன சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லுவோம் இல்லையா? இந்த ஒரு ஜில்லுன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஜில்லுன்னு ஒரு வார்த்தை, நீங்கள் அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒரு 10-5 வயசு வித்தியாசத்தில் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது ஜில்லுன்னு. 50 வருஷம் வித்தியாசத்தை ஜில்லுன்னு சொன்னால் நல்லாவா இருக்கும்? ஆனால் உண்மையிலே அவங்க அப்படி தான் இருந்தாங்க. அவர் சொல்கிறார், அவர் பயப்படுறாரு, கணவனே பயப்படுறாரு. நீ அழகுள்ளவன் என்று பயப்படுறேன், அழகுள்ளவள் என்று, அதனால் ஒரு காரியம் பண்ணுங்கிறார். எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும். பாருங்க, எங்க போயிட்டார் பாருங்க, விலகிட்டாரு சற்று அந்த பிடிவாதத்திலிருந்து. இவருக்கு நன்மை செய்கிறவர் யாரு? உனக்கு இதை தருவேன், இதை செய்வேன், உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் எகிப்துக்கு போக சொல்லவே இல்லை. பார்த்தார் இந்த பஞ்சத்தில் இவன் எப்படி நிற்கிறான், பஞ்சத்தில் இந்த கொடுமையில் இவன் எப்படி நிற்கிறான், இந்த இல்லாமையில் ஏழாமையில் இந்த கொடிய அசைவில் இவன் எப்படி நிற்கிறான்னு பார்த்தார். அதில் கொஞ்சம் தளர்வு உண்டாயிற்று. விசுவாசிகளின் தகப்பன் என்கிறதிலும் கர்த்தருக்கு ஏற்ற பிடிவாதத்தில் இவர் ஆழமாய் நாட்டப்படுகிற ஒரு அசைவில் கொஞ்சம் இவர் அசைஞ்சிட்டார். ஆனால் விடுந்துரில் அசைஞ்சிட்டார், கொஞ்சம் அசைஞ்சிட்டார். அசைஞ்சதுனால சொல்கிறார், உன் நிமித்தமாய் எனக்கு எங்கே ஒரு மனுஷன் மூலமாய் ஒரு நன்மை யாருக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தர் ஒரு இருதயத்தில் கிரியை செய்தால்தான், கர்த்தர் ஒரு மனுஷனிடத்தில் கிரியை செய்தால்தான் அது கர்த்தருடைய செயல். அது கர்த்தருடைய செயல். கர்த்தர் உள்ளத்திலே பேசினார். இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்கள் உள்ளத்திலே பேசினார் என்று, கர்த்தர் அவர்கள் இருதயத்தை, கோரேஸ் இருதயத்தை ஏவினார் என்று. அதுதான் தேவ செயல், அதுதான் தேவ செயல். அதை அல்லாத எந்த செயலும் மனித செயலாக இருக்குமே தவிர தேவ நாமத்துக்கு மகிமையாக இருக்கவே இருக்காது. அடுத்தது சொல்றார் பாருங்க, எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான்.
ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். எந்த ஒரு மென் ஒரு ஸ்திரீயை பார்த்து இவ நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்கிறது இந்த உலகம். பெரும்பாலும் ஸ்திரீ இன்னொரு ஸ்திரீயை பார்த்து பொறாமப்படுறவங்க உண்டு, எரிச்சல் அடைவது உண்டு. ஆனால் ரொம்ப என்னை விட அவங்க என்ன சேர்ந்தவங்களை விட ரொம்ப அழகாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரேர். எகிப்தியர்கள் பொதுவாக அக்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியவர்கள், வெள்ளையாய் சகப்பாய் இருக்கக்கூடியவர்கள். அவர்களே மிரளும்படி சாரால் இருந்திருப்பார்கள் என்றால் தேவன் ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட விதத்தில் தேவன் கொடுத்திருப்பார் என்று. அவர்கள் உள்ளத்தாலும் அவர்கள் அழகுள்ளவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலும் அழகுள்ளவர்கள், கணவனுக்கு கீழ்ப்படுகிறதிலும் அழகுள்ளவர்கள், அந்த அழகிலே அலங்காரத்திலே பரிசுத்தத்திலும் அழகுள்ளவர்கள். அந்த அழகை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க, புறம்பான அழகை தான் பார்த்துட்டு வெகு அழகுள்ளவள் என்று கண்டார்கள் என்று. 15 பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். இன்னும் இது எக்ஸ்டன் ஆகிட்டே போகுது. ஆபிரகாமுக்கு மட்டும்தான் இருந்தது என் சம்சாரம் ரொம்ப அழகு அப்படின்னு வச்சிருந்தார். இப்போ அவருக்கு தெரிந்து பயம். இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்களேன்னு. அரண்மனை வரைக்கும் போயிடுச்சு நியூஸு. எது வரைக்கும் போயிடுச்சு? அப்பன்னா எகிப்திலே இப்படிப்பட்ட அழகுள்ள ஒரு ஸ்திரீ கிடையாதுங்கிற ஒரு நிலைக்கு வர்றாங்க. புகழவும் ஆரம்பித்து விட்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். ஆபிரகாமின் நிமித்தமாய் வாதித்தாரல்ல, ஆபிரகாமின் மனைவியாகிய சாராளின் நிமித்தமா. சாராள் கர்த்தருக்கு பயப்படுறவ, கணவனுக்கு கீழ்ப்படிந்து தான் ஆகணும். கணவனுக்கு வேண்டாம், எகிப்துக்கு வேண்டாம் சொன்னாலும் போகலான்னு சொல்லிட்டாரு. சரி ரைட் போயிட்டோம். இப்போ சகோதரின்னு சொல்லிட்டாரு. சரி அதையும் சொல்லிடுறேன் அதுவும் சொல்கிறேன். எல்லாமே அவங்க கர்த்தருக்கு முன்னிட்டு கணவனுக்கு கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதல் கர்த்தருக்கு ஏற்றது. கர்த்தருக்கு மனுஷனுக்கு ஏற்றதோ இல்லையோ, கர்த்தருக்கு அது ஏற்றது. கர்த்தர் சாராயின் நிமித்தமாகத்தான் அங்கே வாதைகளை கொண்டு வரார். சாத்தானுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்திருக்கும். சாத்தானுக்கு என்ன கொண்டாட்டம்? 12ஆம் அதிகாரத்தில் தேவன் இவனுக்கு வாக்கு கொடுத்தாரே, வாக்குத்தாட்டம் பண்ண முடியே இவன் அப்படியே கீழ்ப்படுகிறானே, ஒன்றுத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு இவனை போட்டு குழுக்குனாலும் இவன் கர்த்தருக்கேற்ற பிடிவாதத்தில் இவன் தளராதபடி வந்துக்கினே இருக்கிறானே. இப்போ தளர்ந்துட்டான், இப்போ கொஞ்சம் தளர்ந்துட்டான், கொஞ்சம் சரிஞ்சிட்டான். இப்போ முற்றிலுமாக சாச்சிருவேன்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் உடைய வார்த்தை சத்தியமானது. கர்த்தர் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கை நித்தியமானது. உயர்ந்த நோக்கத்துக்காக அநேக வருடங்கள், கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்தும் நடக்க போகிற அநேக காரியங்களை முன்வைத்து ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் திரும்ப வந்துடுறார், வந்து மீட்டெடுக்கிறார் கர்த்தர். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவியாமற் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. காலத்தில் இது சர்வசாதாரணம். அப்பவே இவனுக்கு ஒரு 20 பொண்டாட்டி இருந்திருக்கும். அந்த பார்வோனுக்கு 10 20 மறுமனை வாட்டி ஒரு 25 இருக்கும். இவனுக்கு இருந்திருக்கும். ஒரு 30-45 கிட்ட இருந்திருக்கும். இவனுக்கு குறையா, ஒரு குறையா இவர் கல்யாணம் ஆகாமல் அப்படி விரதம் இருக்கிறாரா என்ன? கடவுள் எனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுக்கணும்னு என்ன பரிசுத்த மகனா இவன் கிடையாது, அசுத்தன். ஆனால் சொல்கிறது மனைவியாக்கியிருப்பேன்னு அவன் பக்கம் நியாயமாக என்ன இவருக்கு பொண்ணு பார்த்து கூப்பிட்டு வந்த மாதிரி எல்லாம் இவன் சொல்கிறான். எல்லா காரியத்தையும் எல்லாம் தகாதது எல்லாம். சாரால் எப்படி அழுதுருப்பார்கள். அங்கே உட்காந்துட்டு என்ன முக்காடு போட்டுக்கிட்டு ஒரு அரண்மனையில் அங்கே உட்காந்து இருந்திருப்பாங்களா, அழுதுகிட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருப்பாங்க. தேவனுடைய முகத்தை அவங்க பார்த்ததே கிடையாது, தேவனுடைய குரலை அவங்க கேட்டதே கிடையாது. கணவர் தான் கேட்டிருக்காரு, ஆபிரகாம் தான் கேட்டிருக்கிறாரு, ஆபிரகாம் தான் அந்த பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறாரு, தேவனுடைய வெளிச்சத்தை கண்டிருக்கிறாரு. மனைவியை கண்டதில்லை, சாரால் கண்டதில்லை.
ஆனால் ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தாரோ, தேவனுடைய குரலை கேட்காமலே சாராள் தேவனை நம்பினார்கள், தேவனை விசுவாசித்தார்கள். தன் பரிசுத்தத்தை கற்பை காத்து கொள்வதற்கு கர்த்தருக்கேற்ற பிடிவாதத்திலே நின்று விட்டார்கள். நிச்சயமாக தேவன் என்னை இவன் கரத்தில் இந்த அரக்கன் கையில் கொடுக்கவே மாட்டார், என்னை என் கற்பை காப்பாற்றுவார், என் கணவனோடு கொண்டு வந்து என்னை சேர்ப்பார், என்னை திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பார். அவர் அங்கே அழுது கொண்டு நிம்மதி இல்லாமல் அங்கே இங்கேன்னு அழிஞ்சிட்டு கிடப்பார், என்னை மீட்கணும்னு. தேவனே அவராலையும் மீட்க முடியாது, உங்களால் தான் என்னை மீட்க முடியும் என்று கண்ணீரோடு கூட அவர்கள் கட்டாயம் கதறியிருப்பார்கள். தேவன் அவர்களுக்கு இறங்கி வந்த காரியம், மனைவி கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவனை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். கடைசியாக பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு விட்டார்கள். ஏன் இது கர்த்தர் நமக்கு எழுதி வைத்தார் என்று சொன்னால், கிறிஸ்து வரும் பரியந்தமும் அநேக காரியங்கள் இந்த பூமியில் நடக்கணும். அநேக பேரை கர்த்தர் இந்த பூமியில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருடைய அனந்த நோக்கத்துக்காக ஒருவர் அல்ல, அநேகரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தில் கர்த்தருடைய வழிகளில் கர்த்தர் நியமிச்சிருக்கிற பாதையில் கர்த்தருக்கேற்ற பிடிவாதம் இல்லை என்றால் கர்த்தருடைய நோக்கங்கள் நிறைவேறாது. கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். சிறுவை பரியந்தமும் பிடிவாதமாய் நின்றார். வாயை திறந்துடவே கூடாது நேசாமி. சிலுவையின் மரண பரியந்தமும் வாயை திறந்து, எதுக்கு திறக்கணுமோ அதுக்கு தான் திறந்தார். அவங்க சொல்கிற தூண்டுதலுக்கும் உணர்ச்சிகளை தூண்டுகிற காரியத்துக்கும் கோபத்தை மூட்டுகிற காரியத்துக்கும் நீ சொல்லிடு, நீ தான் தேவகுமாரன்னு சொல்லிடு, நீ எதுக்காக வந்திருக்க அதை சொல்லிடு, மேட்ரை சொல்லிடு, விஷயத்தை சொல்லிடு, நீ வெளியில் வந்துடு, எங்களையும் கூட்டுக்கோ, எங்களையும் நடிச்சுக்கோ, அதை நல்லதானே சொல்கிறோம், நாங்கள் நான் கெட்டதாக சொல்கிறோன்னு சொன்ன அத்தனையும் சாத்தானுடைய குட்டிகள். ஒரு வார்த்தைக்கும் தேவன் செவி கொடாதபடி பிடிவாதமாய் நின்றதுனால மிகப்பெரிய ரட்சிப்பை, சிலுவையிலே பாவ மன்னிப்பை தந்து ரட்சிப்பை தந்தார். அவருக்கு நிகர் அவர்தான், அவரை யாராலையும் ஒப்பிடப்படவே முடியாது. அவருடைய பிள்ளைகள் என்று வருகிறவர்கள் அவருடைய வழியில தான் போகணும். அவர் யாரை எதுக்கென்று அழைத்தாரோ, தெரிந்து கொண்டாரோ, முன்குறித்தாரோ அந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாதது. மனுஷர் மாறுவார்கள், மாறியே போவார்கள். அதனால்தான் தேவன் சொன்னார், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று சொன்னவர். அதுதான் சொன்னார், நான் மனுஷன் அல்ல, நான் தேவன் என்று சொன்னார். அப்போ கர்த்தருக்கேற்ற பிடிவாதத்திலே நிலைத்து ஜெயித்தவர்கள் தான் தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடித்தவர்கள். வேதத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய இருதயத்திலே இடம் பிடித்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அறிவிப்பு.